அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 20 வயசாக இருக்கும் பொழுது மக்காவில் ஹர்புல் ஃபிஜார் அப்படின்னு ஒரு போர் ஒன்று நடக்குது. இந்த போர் ஏன் நடக்குது, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக நமக்கு தெரியும் அரபுகள் கோத்திரமாக வாழக்கூடியவங்க. அப்படி கினானாங்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் கைஸ் ஐலான்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு 3 நபர்களை கடத்திட்டு போய் கொலை செஞ்சிடறார். இந்த கொலை செஞ்ச இந்த செய்தி மக்காவில் இருக்கக்கூடிய உக்கால் அப்படிங்கிற சந்தையில் பரவுது. இந்த செய்தி பரவுன உடனே 2 சாரார்களும் அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் குறைஷியர்களும் கினானா கோத்திரத்தாரும், இன்னொரு பக்கம் கைஸ் ஐலான் கோத்திரத்தாரும் 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சண்டை மிகப்பெரிய ஒரு போராகவே மாறுது. அந்த போர் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் 2 சாரார்களும் நம்ம சமாதான உடன்படிக்கை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றாங்க. இப்போ சமாதான உடன்படிக்கை எந்த அடிப்படையில் நடக்குதுன்னு சொன்னால், எந்த தரப்பில் அதிகமாக உயிர் சேதம் நடந்துச்சோ அந்த எண்ணிக்கைக்கு மட்டும் நஷ்டஈடு கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வர்றாங்க. இந்த போர் புனிதமான மாதங்களில் ஒரு மாதத்தில் நடந்ததுனால இந்த போருக்கு ஹர்புல் ஃபிஜார், பாவ போர் அப்படின்னு பேரும் வச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த போரில் கலந்து கொண்டு தன்னுடைய தந்தையின் சகோதரர்களுக்கு அம்பெடுத்து கொடுத்து இந்த போரில் உதவியும் செஞ்சாங்க. இந்த போரில் சமாதான உடன்படிக்கை நடந்துச்சு. அந்த உடன்படிக்கைக்கு பேர் ஹில்ஃபுல் ஃபுதூல் அப்படின்னு பேர். இந்த உடன்படிக்கையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலந்து கொள்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்துல்லா இப்னு ஜத்ஆனுடைய வீட்டில் நடந்த அந்த ஒப்பந்தத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். எனக்கு இந்த ஒப்பந்தம் எவ்வளோ மகிழ்ச்சியானதுன்னு சொன்னால், எனக்கு சிவப்பு நிறம் ஒட்டகம் கிடைக்கிறத விட இந்த ஒப்பந்தத்தில் நான் கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இஸ்லாமுடைய வருகைக்கு பின்னால் எனக்கு இது போன்ற ஒரு ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் அதை நான் ஒப்புக்கொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாலிப வயசில் போரில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல் சமாதான உடன்படிக்கையில் கலந்துருக்காங்க. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாபாரியாக மாறுறாங்க. அதற்கு பிறகு நபி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து என் கூட பயணமாகுங்க, வரலாறு அறிவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.